ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாவது நியூஸில் வந்து என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்பயும் போல் வந்து இருக்காங்களே. ஸோ அந்த வாட்சை வந்து அவர் வந்து கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்சை வந்து கட்டலேன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் என்ன அந்த வாட்சை நீங்கள் கட்டவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் வாட்ச் நீங்கள் கொடுத்துறீங்க, கட்டுறனா கட்டலையான்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே கூடாது, அது வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளாம் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு போன கடுப்புலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு கால் பண்ணி, என்னங்க வண்டிக்கு போயிட்டு வந்துட்டிங்களா, தூங்காமல் ஓட்டினீங்களா, இப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, என்ன செய்றீங்க சரிங்க கேட்குறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க, உங்களுக்கு என்னங்க வாட்செல்லாம் என்ன வாட்சை பற்றி பேசலாம்னு நினச்சி வந்தால் நீங்கள் இப்படி பயங்கரமாக கத்துறீங்க, நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு போய் கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடுப்பை வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நம்ம பாண்டி இருந்துட்டு நம்ம வானதியை கூட்டிகிட்டு போய் பெங்களூர் கூட்டு போனாங்க. அவங்க பாண்டி ஒரு லூஸு தாங்க. ஏன்னா அவள் வானதி வரான்னு சொல்கிறதுக்காக வந்து கூட்டு போகிறாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கு தான் அலைச்சல். மறுபடியும் அவங்க போய் மறுபடியும் அதை சாமான் வாங்குறதுக்கு மறுபடியும் பெங்களூருக்கு வந்து வரத்தானே செய்யணும். தேவையில்லாம் வானதியும் கூப்பிட்டு வந்துட்டு அந்த வானதின்றவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் பாண்டியை ரொம்ப பாவம் பாண்டி. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானதி இருந்துட்டு அந்த பொருளை கடைசிப்படி வாங்கவே இல்லை. எப்படியோ அவங்க 2 பேரும் வந்து வானதி சீக்கிரமாக அவங்க வீட்டில் போய் ஒப்படைக்கணுன்றக்கா வந்து பாட்டி வந்து டக்குன்னு வந்து கார் இடத்துல வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வானதி ஊடையில் வரும்போது சொன்னாங்க, பெசாட் நான் உங்கள் வீட்டிலே தங்கிடுறேன், உங்கள் வீட்டில் இருந்துட்டேவும் நான் காலைல போய்க்கிறேன் எங்கள் வீட்டுக்கு. அம்மா இன்னும் உங்கள் அம்மா போய் கேஸ் கொடுத்து என்னமா நான் உனக்கு கடத்திட்டு போன மாதிரி உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் கேஸ் கொடுப்பாங்க, உங்கள் அண்ணன் இருந்து எல்லாருமே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வானதி பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஃபோனையும். சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா சரின்னு சொல்லிட்டு வானதி அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் காண இவ்வளோ நேரம் நீங்கள் என்னடா வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வீட்டில் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம நிலா இருந்துட்டு சோழன்ட்ட வந்து நைட்டு வந்து அவங்க அவர் வாட்ச் கொடுத்தது, அவர் பேசுகிற விதம், சேட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நிலா கிட்ட வந்து ராகவ் வந்துட்டு சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னோடய லைஃப் லாங் நீங்கள் வந்து வரணும், என்னோட சேட்டிங் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற வந்து நம்ம நிலாக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை அமுத்தி வச்சிடறாங்க, பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. இனிமேல் மெசேஜே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா சோழனுங்க பேசி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பயங்கரமாக சண்டை வந்து எதுக்கு இடத்துல ஏமலை ஏங்க டென்ஷன் நம்ம சோழன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராகவ் அன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டு நிலா கூப்பிட போன அன்றைக்கி ஏன் ஆள் அப்படின்னு சொன்னாங்களா, அதில் வந்து ரொம்ப டென்ஷன்லேயே இருக்காங்க நம்ம சோழன். அதனால் வந்து எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்கள் பாஸ் ஒரு நல்லவர், நீங்கள் ஒரு நல்லவங்க, போய் அவங்ககிட்டே போய் பேசுங்க, ஏன்ட்ட ஏங்க பேசுங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தால் ஏங்க இப்படி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தால் நீங்கள் ஏங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நீலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா கடைசி பண்ணி நீலாம் சொல்லவே இல்லை, ரூமில் போய் உட்காந்து ரொம்ப கடுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. இவன் ராக வேறு இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம சோழன்ட்ட போய் சொல்ல போனால் இவங்க வந்து இப்படி கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீரியல் வந்து ஃபுல்லாமே இன்றைக்கி தான் நடக்குது. அதுக்கப்புறம் பாண்டி அவங்க அண்ணன் கடைக்கு போயிடுறாங்க.